சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி, என் பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு, அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு, சேக்கிழார் காட்டும் திருநீறு என்பது செல்வம். அப்படி திருநீற்று செல்வம் சேக்கிழார் திருநீற்றை தான் செல்வம் என்கிறார். அதை பற்றின ஒரு சிறு குறிப்பை அடியார் பெருமக்களோடு பகிர்கிறேன். சைவ சமயத்தின் சாதனங்களில் ஒன்றுதான் திருநீறு. திருநீற்றின் பெருமையை எல்லோரும் புகழ்ந்து உள்ளார்கள். திருநீற்றுக்கென ஞானசம்பந்த பெருமான் பதிகமே உண்டு. தெய்வப் புலவராகிய சேக்கிழார் பெருமான் திருநீற்றுக்கு தரும் சிறப்பினை பெரிய புராணம் வழி காண்போம். திருமலை சிறப்பு என்றதில் பெரிய புராணம் பெருங்காவியத்திற்கு நாடு சோழ நாடு, ஆறு காவிரி ஆறு. ஆனால் மலை வெண்ணிறம் உடைய இமயமலை. ஆனால் சேக்கிழார் பார்வையில் அது வெண்திருநீறு புனைந்ததாகவே தெரிகிறது. திருக்கூட்ட சிறப்பில் தேவாசிரிய திருக்காவணத்தில் கூடியிருந்த அடியார்கள் திருமேனியில் நிறைந்த திருநீற்று ஒளியும் 5 எழுத்து ஓசையையும் அந்த இடத்தை பார்க்கடல் ஆக்கியது என்பார் சேக்கிழார். அங்கு உள்ள அடியார்கள் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள்ங்கிறார். வெளியில் பூசுகிற திருநீர் மாதிரியே சிவபெருமானுடைய அடியார்கள் உள்ளமும் தூய்மையானவர்கள், புனிதர்கள் அப்படின்னு நமக்கு அருளை வழங்குகிறார். புறத்தூய்மை நீரால் அமையும் என்பார் வள்ளுவர். அது திருநீற்றாலும் அமையும் என்கிறார் சேக்கிழார் பெருமான். சேரமான் பெருமான் புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கினார் என்பார். தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சுந்தரர் பெருமான் திருமண கோலம் கொண்டபோது நாதன் தன்னடி மனத்துள் கொண்டு தரும் நீரு சாத்தி போந்தனர் என்று கூறுவதனால் திருநீற்றினை கையால எடுத்து நெற்றியில் பூசும் பொழுது மனத்தால் இறைவனுடைய திருவடியை நினைக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறார் சேக்கிழார் பெருமான். தடுத்தாட்கொள்ள வந்த இறைவன் முதியவராய் ஒப்பனை செய்து கொண்ட போது நெற்றிக்கண்ணை மறைத்து வெண்படம், அதாவது வெள்ளை துணியால சிவபெருமான் நெற்றியை கட்டியிருந்தாராம். அப்படி இருந்துதான் அந்த துணி அந்த நெற்றி, அதை தான் வெண்படம் என்னும்படி திருநீறு விளங்கிற்று என்றார். நாவுக்கரசர் வரலாற்றில் திலகவதியார் அரசருக்கு திருநீற்றை 5 எழுத்து ஓதி கொடுத்தார் என்பது திருநீற்றை திருவாளன் திருநீறு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென்று அப்படின்னு சொல்லுவார். அப்படி என்றதும் இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் என ஆகும். அடியார்களுடைய சிவவேடத்தினை சொல்லோவியமாக்கும் சேக்கிழார் தூய வெந்நீரு துதைத்த பொன்மேனி எனவும் நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் திருப்புகலூரிலே சந்தித்து கொண்டபோது அவர்களுடன் திரண்டு வரும் திருநீற்றை தொண்டர் குழாம் இரு திறமும் சேர்ந்த காட்சி எப்படின்னா 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல இசைந்தன என்பார் சேக்கிழார் பெருமான். ஞானசம்பந்தருடைய வரலாற்றில் ஞானசம்பந்தர் திரு அவதாரம் செய்த போது குழந்தைக்கு காப்பு அணிவிக்கும் முறைப்படி அவருக்கு உலகியல் முறைப்படி அணிவிக்கும் முக்காப்பு முதலானவை மிக என்று திருநீறு நெற்றியினில் நிறுத்தி நிறைவித்தார் என்று கூறுகிறார். முத்துச்சிவிகையில் திருநீற்று ஒளியுடன் விளங்கும் திருஞான சம்பந்தர் பார்க்கடலில் உதித்த வளர்மதி என்று போற்றுகிறார். மதுரைக்கு திருஞான சம்பந்தர் வந்த காட்சியை கண்டு பணிந்த குலச்சிறையார் வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்று கூறியது அப்படின்னு கூறுகிறார் சேக்கிழார். இப்படி விபூதியை பற்றி, இந்த திருநீற்றை பற்றி எவ்வளவோ அரிய கருத்துக்களை நமக்கெல்லாம் அருளி இருக்கிறார். மதுரையில் பூதி மெய்க்கும் அணிந்து வேந்தன் புனிதனாய் உய்ந்தபோது மேதினி புனிதமாக வெந்நீற்றின் விரிந்த சோதி மாதிரம் தூய்மை செய்தது என்பார். ஞானசம்பந்தருடைய அந்த திருமண காட்சியை காண வந்த அன்பர்களுடன் தென்றலும் பூந்தா துகிலாகிய நீரணிந்து வண்டுகளின் வரிசையாக கண்டிகை பூண்டு அடியவர் கோலத்தில் வந்தது என்பார்.
சிவசிவ. இந்த உத்ராகத்தெல்லாம் பார்த்துட்டு வண்டுகள் நீரணிந்து வண்டுகளின் வரிசையாக கண்டிகை பூண்டு அடியார் கோலத்தில் வந்தது என்பார். அப்படி அவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறார். ஞானசம்பந்தருடைய மனக்கோலம் கொண்டபோது அழகினுக்கு அணியாம் வெந்நீர் அஞ்செழுத்து ஓதி சாத்தினார் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுகிறார் பெரிய புராணத்தில். இப்படி முழு நீரு பூசிய முனிவர் பக்தராய் பணிவார், பரமனையே பாடுவார், சித்தத்தை சிவன்பால் வைத்தார் ஆகியவர்களைப் போல் முழுநீரு பூசியவர்களும் முனிவர்களாக தொகை அடியார்களாய் விளங்குகின்றார்கள். இந்த பகுதியில் திருநீறு செய்யும் முறைமையை கூறும் முதல் 5 பாடல்கள் வெள்ளிப்பாடல் என்பார். 6வது பாடலில் தீ வழிபாடு செய்வார், வேள்வியில் விளைந்த பூதியினை அணிவார் என்று கூறினார் சேக்கிழார் பெருமான். ஆயினும் கோமயத்தால் திருநீறு செய்யவும் மரபினை சண்டேசருடைய வரலாற்றில் நீலகண்டர் செய்ய சடை நிறுத்தர் சாத்தும் நீரு தரும் மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்தம் என்று பசுக்குலாங்களை சிறப்பிக்கும் இடத்தில் குறிப்பிட்டு உள்ளார். சைவத்தினுடைய தனி அடையாளமாகிய திருநீற்றினுடைய சிறப்பினை சேக்கிழார் பல பாடல்களில் வாழ்வியலாகவும் வழிபாடாகவும் இலக்கிய கற்பனைகளாகவும் இனிமையாக இனிது எடுத்து உரைத்துள்ளார். பூசும் நீரு போல் உள்ளும் புனிதமாக வேண்டும் என்பது மெய்யில் திருநீறு பூசும் நாவினில் 5 எழுத்தும் மனதினில் இறைவனுடைய திருவடிகளும் இடம்பெற வேண்டும் என்பது சேக்கிழார் வாக்கினால் நாம் தெரிந்து கொள்ளும் உண்மையாகும். சேக்கிழார் பெருமானுடைய இந்த வாக்கினை திருநீற்றை எடுக்கும் பொழுது நமச்சிவாய சொல்லி, நெற்றியிலே இடும் பொழுது சிவபெருமானுடைய திருவடியை மனதிலே நினைத்து அந்த திருநீற்றை நெற்றியில் நாம் பூச வேண்டும் என்று சுவாமி நமக்கு அருளுகிறார். ஆகவே அன்பர் பெருமக்களே, திருநீரை கீழே சிந்தாமல் திருநீற்று பதிகம் பாடி மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர்வாய் ஓய்மங்கன் திரு ஆலவாயான் திருநீரு அப்படின்னு அதை சொல்லியும் 5 எழுத்தை சொல்லியும் சிவபெருமானுடைய திருவடியை மனதில் நினைத்தும் நாம் தினந்தோறும் திருநீறு அணிந்தோமேயானால் நன்மைகள் பல சொல்லுவதற்கு இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. ஆக திருநீறு நாம் அணிய வேண்டிய ஒன்று என்று நமக்கு அருளியிருக்கிறார். இந்த அளவில் இந்த திருநீற்றை பற்றி மீண்டும் நாம் இன்னொரு நாள் சிந்திப்போம் என்று சொல்லி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி இந்த திருநீற்று பெருமையை நிறைவு செய்கிறேன். சிவா. திருச்சிற்றம்பலம்.